ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, நாளைய தினம் அஷ்டமி. அதுவும் தேய்பிறை அஷ்டமி. நீங்க வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையில இந்த ஒரு விஷயத்தை எழுதி இந்த இடத்துல வைக்கிறதால கடன்கள் தீரும். இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டையில என்ன எழுதி எப்படி பயன்படுத்த போறோம், இதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். காலபைரவருக்கு உகந்த இந்த அஷ்டமி ஒரு மாதத்துல 2 முறை வரும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை அஷ்டமி. நிறைய பேரு தேய்பிறை அஷ்டமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. அதுலயும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்துல பைரவர் வழிபாடு மிகப்பெரிய பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்துமாம். பௌர்ணமிக்கு பிறகு 8வது திதியாக வரக்கூடியது இந்த ஒரு அஷ்டமி திதி. சொல்ல போனா பைரவரை அஷ்டமி திதிகள்ல வணங்கும் போது சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஏன் தெரியுமா? சனி பகவானுக்கு குருவே இந்த கால பைரவர் தான். 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த ஒரு காலபைரவர். காலபைரவரை தொடர்ச்சியா வணங்குறவங்களுக்கு எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது. அதை விட முக்கியமானது, தொழில்ல போட்டி பொறாமை இருக்கு, அக்கம் பக்கத்தினர் மூலியமா கண்திருஷ்டி, பொறாமை, பில்லி சூனியம், ஏவல், இது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எங்களை தாக்கிடுமோன்னு பயம் இருக்கு. இது மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அது பைரவர்கிட்ட சுத்தமா எடுபடாது. நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு வணங்கும் போது எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா கோவிலை விட்டு வெளியே வரும்போது தான் நம்ம பைரவரை வணங்குவோம். ஆனா அந்த அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த ஒரு கால பைரவர். பைரவர் எக்கச்சக்கமான ரூபங்கள்ல காட்சி கொடுப்பார். பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிர தெய்வமா இருந்தாலும் அன்போடும் பண்போடும் நம்பிக்கையோடும் அவர் வழிபடும் போது நமக்கு குழந்தை மாதிரி எக்கச்சக்கமான அருளாசியை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கால பைரவருக்கு இந்த அஷ்டமி திதிகள்ல ஒருத்தவங்க ஒரு முறையில வழிபாடு செய்வாங்க. நிறைய பேரு 27 எண்ணிக்கையில மிளக சிவப்பு நிற மூட்டையில மூட்டையா கட்டி அதுல விளக்கு போடுவாங்க, தேங்காய் தீபம் போடுவாங்க, பூசணிக்காய் தீபம் போடுவாங்க. யார் யார் எந்த முறையில எப்படி வழிபட்டாலும் சரி, ஒரே பலன்தான். அப்படிப்பட்ட பைரவருக்கு உரிய இந்த அஷ்டமி திதி இருக்குல்ல, அதாவது தேய்பிறை அஷ்டமி. ஜூன் 8ஆம் தேதி அஷ்டமியா இருந்தாலும் ஜூன் 7ஆம் தேதி இரவு 11 மணி 13 நிமிஷத்துக்கெல்லாமே அஷ்டமி ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் ஜூன் 8 திங்கட்கிழமை இரவு 10 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. திங்கட்கிழமை நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே அஷ்டமி திதியில, அதாவது தேய்பிறை அஷ்டமியில் தான் கண் விழிப்போம். பொதுவா இந்த அஷ்டமி திதியில ராகு கால நேரத்துல வழிபாடு செய்யறது விசேஷம் சொன்னோம்ல. திங்கட்கிழமையில ராகு காலம் காலையில 7:30 இருந்து 9 மணி. இந்த 1.5 மணி நேரம் திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய பொன்னான நேரம். பொதுவா திங்கட்கிழமையில ராகு கால நேரத்துல நிறைய பேர் சில முக்கியமான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனா திங்கட்கிழமையில ராகு காலம் அஷ்டமியில வருதுன்னா அது பெரிய நல்ல நேரமா எடுத்துக்கணுமா. அந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல சிவாலயத்துல இல்ல உங்க வீடு பக்கத்துல அஷ்டமிக்கு பைரவருக்குன்னு தனி சன்னதி இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பா பைரவர் உங்க கூடவே இருப்பாரு. இப்படி எக்கச்சக்கமான மகிமைகள் பொருந்திய இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி திதியில நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, சந்தனம், வெட்டிவேர், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது மாதிரி வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லயும் பைரவ கடாட்சம் இருக்கு. பைரவருக்கு அஷ்டமி தினத்துல அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர், சந்தனம், அலங்காரத்துக்கு தேவையான அந்த அரகஜா, புனுகு, இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா பைரவர் கடாட்சம் நம்ம குடும்பத்து மேல விழுமாம். அப்படி வாசனை மிகுந்த பல பொருட்கள்ல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஒரு பட்டை. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பட்டை, இந்த லவங்க பட்டை எக்கச்சக்கமான தாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஒரு பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? திங்கட்கிழமை காலையில 7:30 9 மணி. இந்த 1.5 மணி நேரம் ராகு கால நேரம். அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி ஒருவேளை அந்த நேரத்துல பண்ண முடியல, காலை நேரத்துல வழிபாடு செய்யறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயாவது பண்ணுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இரவு 10 மணி 40 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அஷ்டமி இருக்கு. எல்லார் வீடுகள்லயும் பைரவர் போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. சில பேர் வைத்து வழிபடுவாங்க. அப்படி போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அந்த தீபத்தை காலபைரவரா பாவிக்கணும். அதுக்கப்புறமா இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு சிறிய அளவு பட்டை, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டையை எடுத்து அதுல பச்சை நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம், இந்த இரண்டுத்துல ஏதாவது ஒரு பேனாவோ இல்ல ஒரு ஸ்கெட்ச் பெனோ பயன்படுத்தி 8 அப்படிங்கிற எண்ணை நேரா எழுதாம சைட்ல எழுதணும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இதை இங்கிலீஷ்ல இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க.
அதாவது முடிவிலி. முடிவே இல்லாத ஒரு விஷயத்த தான் இப்படி குறிப்பாங்க. 8 விஷயத்த தான் நம்ம தலைகீழா அப்படி எழுதுறோம். ஏன் 8 அப்படி எழுதுறோம்னா, பைரவருக்கு உகந்த எண் வந்து 8. திதிகள்ல 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டம்னா 8. அதையும் அந்த 8 வந்து நம்ம திருப்பி எழுதும்போது, அது முடிவிலி இன்ஃபினிட்டியா மாறுது. அதுக்கு பக்கத்துல 2 பக்கமும் தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பலையும் வரைஞ்சிருங்க. இப்படி வரையும்போது, எங்க வீட்லவுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிக்கிட்டே அத வரையணும். அந்த இன்ஃபினிட்டிய வரையணும். அப்படி பண்ணும்போது, பைரவருக்குரிய எண் வந்து 8. அது கூட இந்த இன்ஃபினிட்டிய சேர்த்து வரையும்போது, இந்த முடிவிலி எண்ண சேர்த்து வரையும்போது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பளிச்சுக்கிட்டே இருக்குமாம். அதாவது நடந்துகிட்டே இருக்குமாம். கடன் பிரச்சனை தீரும்னு சொல்றீங்கல்ல, உடனே கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சுடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இத எழுதிட்டு, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு பின்பக்கம் யாரு கண்லயும் படாதவாறு மறைச்சு வச்சுடுங்க. எப்ப நீங்க வேண்டுன கோரிக்கை நிறைவேறுதோ, அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு தண்ணீல விட்டுருங்க. அதுக்கான ஆரம்பம் இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி நடக்கிறது விசேஷம் தான். சாதாரண பட்டை தானே, இந்த பட்டையில எழுதுறதால என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். 8 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வந்து பைரவருக்கு உகந்ததுன்னு சொன்னோம். அஷ்ட திக்குகள் 8 திக்குகளுக்கும் காவலமா இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு, நீங்க பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, இதுக்கான பலன் 10 மடங்கு. இத ஒருவேளை உங்க வீட்டோட பூஜை அறையில பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாலும், உங்க வீடு பக்கத்துல உள்ள சிவாலயத்துல பைரவர் சன்னதி இருக்கு இல்லையா? அங்க போகும்போதே கையில வந்து பட்டை எடுத்துட்டு போயிடுங்க. கூட வந்து ஒரு சிவப்பு நிறம், அப்படி இல்லன்னா ஒரு பச்சை நிற பேனா எடுத்துட்டு போங்க. எக்காரணத்தைக் கொண்டும் கருப்பு நிறத்த மட்டும் பயன்படுத்த வேணாம். பைரவருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு, விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, கோவில்ல சிவாலயத்துல உட்கார்ந்தே பைரவர் சன்னதிக்கு நேரா அமர்ந்து கூட இந்த பட்டையில நீங்க இத எழுதி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, அத வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதும் இன்னும் விசேஷம். அப்படி கோவிலுக்கு போக முடியல, பக்கத்துல பைரவர் கோவில் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழி, ரொம்ப எளிமையான வழி. நீங்க வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி எழுதுறது தான். இத எழுதி பூஜை அறையில சிவபெருமான் ஃபோட்டோக்கு படி வச்சுட்டு, அது நடக்கும்போது அந்த காரியம் நடந்த பிறகு எடுத்து தண்ணீல விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம, பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதிகள்ல பைரவருக்கு உகந்த நிறம் வந்து சிவப்பு. சிவப்பு நிற மலர்கள், அது செவ்வரளியா இருக்கலாம், இல்ல செம்பருத்தி மலரா இருக்கலாம். பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சிவப்பு நிற மலர் எதுவா இருந்தாலும் அதை எடுத்துட்டு போயிட்டு, சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பைரவருக்கு சமர்ப்பிக்கும்போது, கெடுதல்கள் நீங்கும், கடன் பிரச்சனை குறையும். இதுதான் செவ்வரளி மலர். அதாவது சிவப்பு நிற மலருக்கு இருக்கக்கூடிய மகிமை. அதே மாதிரி கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, போயிட்டு வெளில வரும்போது, அந்த கோவிலை சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கும் கையால ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி குடுங்க. நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். யாரு ஒருத்தவங்க தொடர்ச்சியா அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து 30 நாட்கள் நாய்க்கு உணவளிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எதிரிகள் தொல்லையே கிடையாது. அப்படியே எதிரிகள் இருந்தாலும், அந்த எதிரிகள் எல்லாமே ஒண்ணு உங்கள விட்டு ரொம்ப தூரமா விலகி போயிடுவாங்க. அப்படி இல்லன்னா, இருக்கக்கூடிய எதிரிகள் நண்பர்களா மாறிடுவாங்களாம். கோவிலுக்கு போல அப்படின்னாலும், அஷ்டமி தினங்கள்ல உங்க வீட்ல தெருக்கள்ல சுற்றித் திரியக்கூடிய நாய்க்கு எச்சில் படாத மாதிரி உணவ சமைத்து அத குடுக்கறதும் விசேஷம் தான். இந்த ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இத முயற்சி பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.